அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கலச மீடியாவினுடைய இன்றைக்கு அற்புதமான ஒரு வீடியோவை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. இன்றைக்கு என்ன தினம் அப்படின்னு சொன்னால் ஆடி 18 திங்கட்கிழமை. இந்த தினத்துல தான் ஐயாவனுடைய சன்னிதானத்துல எங்களுடைய கலச மீடியாவினுடைய இன்றைக்கு ஒளிபரப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடி 18 என்பது ஒரு பெருக்கம். அதாவது புதுமண தம்பதிகள் எல்லாரும் சந்திச்சு ஆற்றினுடைய கரையோரம் அமர்ந்து அவருடைய வாழ்க்கை பெருக்கத்தை உணர்ந்து கொள்வது. இன்னொன்று, எல்லாருமே எல்லா தடைகளையும் நீக்கி பெருக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆடி பெருக்கை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இது பெரும்பாலும் எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க குல தெய்வம் கோயில்கள்ல தான் இது நடக்கும். இப்ப என்ன அதிசயம்னு சொன்னா, நம்ம கணக்கன்பட்டி ஐயாவனுடைய ஜீவ சமாதியில இத்தனை அன்பர்கள் இங்கே கூடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாமே ஐயாவை குல தெய்வமாக நினைத்துத்தான் இந்த வழிபாட்டை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், எத்தனை தாய்மார்கள், நம்முடைய அன்பர் பெருமக்கள் எல்லோரும் இங்கு கூடி நின்று ஐயாவனுடைய கருணைக்காக ஏங்கி இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த தினத்தில் தான் ஐயாவை நம்ம பார்க்கிறோம். நீங்க கலச மீடியாவின் வழியாகத்தான் ஐயாவனுடைய பூஜை நேரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்து வரக்கூடியது அமாவாசை தினம். அதுலயும் நிறைய பேர் ஆடி அமாவாசை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இங்கு நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஐயாவனுடைய ஜீவ சமாதியில நாம் எல்லோரும் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆழ் மனதுல தேங்கி இருக்கின்ற, அதாவது பற்பல கஷ்டங்கள் என்று சொல்லுகிறோமே, வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், பிறவி பயன் என்று சொல்லுகிறோமே, அதையெல்லாம் தடை நீங்கி நாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடி பெருக்கில இத்தனை அன்பர்களும் நாம் கூடி இருக்கின்றோம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவதை போல, இங்கு அவர் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது கிடையாது. நீங்க அவ்வளவு கொண்டுட்டு வரணும், இவ்வளவு கொண்டுட்டு வரணும்னா எதிர்பார்க்கறது இல்லை. வேண்டுதல் வேண்டாமை, அது யாரு? அந்த கருணை தெய்வத்துக்கிட்ட நாம போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. அவரே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அனுசரித்து, கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து அவர் நமக்கு கருணை காட்டுகின்ற மிகப்பெரிய தெய்வமாக நம்ம ஐயா இந்த இடத்துல இருக்கிறார். இங்க சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள், திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள், புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறார்கள். சுருக்கமா சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறது என்று சொன்னால் அது ஐயாவனுடைய புகழ் என்பதுதான் அர்த்தம். ஐயாவனுடைய புகழை உணர்ந்தவர்கள் தான் இத்தனை பேரும் இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆடி பெருக்குல அனைவருக்குமே எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயாவனுடைய இடத்துல எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஐயாவனுடைய கருணையினால் அனைவரும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருமே ஒன்று சேர்ந்து அவரை வணங்குகின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையில எல்லா நலம் எல்லா வளமும் கிடைக்கும் என்று சொல்லி எங்களுடைய கலச மீடியாவை நீங்கள் தினம்தோறும் பார்க்கலாம். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒண்டர், ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு மிகப்பெரிய அவார்டு என்று சொல்லுகிறோமே, அந்த அவார்டை பெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மீடியா என்ன என்று சொன்னால் எங்களுடைய கலச மீடியா என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.